ஒரு 2018 அந்த வாக்கில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலாக இந்த $1 trillion கனவை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அந்த சமயத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $260 பில்லியன் அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட $350 பில்லியன் இருக்கு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஸ்லைடு இந்த $1 trillion விஷயம் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. பட் திஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ஐ எம் புட்டிங் இட் அவுட் இன் அ ஸ்லைட்லி லார்ஜர் ஆடியன்ஸ். இந்த $1 trillion விஷனை அடையிறதுக்கு உண்டான மெக்கானிசம் என்ன? வாட் இஸ் திஸ் மெத்தட் டு த மேட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு வி அச்சீவ் தட்? ஸோ இந்த $1 trillion விஷனை நம்ம அச்சீவ் பண்ணோம்னா ஒரு 4 கோர் பில்லர்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய நிறுவனங்களை இண்டஸ்ட்ரீஸை தமிழ்நாட்டு நோக்கம் அட்ராக்ட் பண்ணுது. அது வந்து நம்பர் 1 கோல். நம்பர் 2 கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எம்இஸை பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஏன் எம்எஸ்எம்இஸை பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா, அப்போ தான் மக்கள்கிட்ட போயிட்டு அந்த பணம் போய் சேரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, பெரும் முதலாளிகளே பணக்காரர்களாக இருப்பாங்க, மக்கள் வந்து அந்த பணம் போய் சேராது. அதனுடைய சரியான மெஷர் வந்து எப்படி எக்கானமிக்கு ஒரு ஜிடிபி இருக்கோ, மக்கள்கிட்ட பணம் போய் சேர்ந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா